ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து கண்டிப்பாக கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கமல் சாருடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த டைமு எப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி ஒரு 4 பிரச்சாரம் போவார்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஒரு 4 நாள் போவாருன்ட்டு. ஸோ கல்கியோடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியுதோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே கமல் சார் வந்து பரப்புரைக்கு போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது என்னென்ன டேட்ஸ் என்னென்ன அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் நான் கமலஹாசன் சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. அந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ரீச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு 2 வருஷத்துக்கான ரீச் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து பழைய சேனல் யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது வேலை நம்ம நிறையா பார்க்குறோம், நம்ம உயர்ந்து போயிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு போதும்டா இவ்வளோதான் வருமானம், இன்னும் கொஞ்சம் குறைங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து இன்னும் குறைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம புதுசாக போகிற மாதிரியே போனோன்னு நிறையா வந்து கொடுக்குறாங்க. நமக்கு நல்ல எக்ஸ்போஷர் வருது, நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்குறாங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்கள் நான் ரசிகர்கள், கமல் சார் ரசிகர்கள் இருந்தீங்க, பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு மறந்துடாம போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல். இது வந்து விஜித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு லெட்டரே வந்து எழுதியிருக்காப்புல, கடிதமே. ஜனநாயகன் படத்தோடைய லீக் அதுதான் வந்து இப்போ பயங்கர டாக் ஆஃப் த டவுன். அதை வந்து பயங்கர விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாருன்றாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடைய சதிங்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அது என்னால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் கமலஹாசன் அவர்களுடைய ஸ்டாண்டு சும்மா கன்று மாதிரி இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு தோல்வி தான், சினிமாவுடைய ஒரு தோல்வி தான். ஏன்னா இது ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேருடைய பிரச்சனை, நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. இது விஜய் அவர்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர்களுக்கு மட்டுமே அடி கிடையாது, இது அவங்க நம்பி வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே அடி. அதனால் இந்த படம் மட்டும் இல்லை, இந்த எந்த படம் இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து ஒரு ஒரு மூமெண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப நல்ல சப்போர்ட் கொடுங்க அப்படின்றது கமல் சாருடைய ஒரு கூற்று. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக சென்சார் போர்டு தாண்டா காரணம், ஏன்டா அதை எவனும் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ஓங்கி அடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி பேசக்கூட இல்லை. சென்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பேசலை. எல்லாருமே வந்து இது எப்படியா இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடிட்னு போட்டிருக்கு, அந்த இதில் பார்க்குறப்ப இப்படி லீக் ஆயிருக்கு அப்படி லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, எதனால் இந்த டிலே, எதனால் இந்த லீக்கு? அப்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் சென்சாருங்கிறதே மென்ஷன் பண்ணல அவர். இதுதான் பிரச்சனை. அதை வந்து அட்ரஸ் பண்ண கமல்ஹாசன் அவர்களுக்கு சூப்பர், ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக மெர்சல் படத்துக்கு நின்னார் கமல் சார், ட்வீட் போட்டார். சர்க்கார் படத்துக்கு ட்வீட் போட்டார். தம்பி அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக தம்பி தம்பின்னு சொல்லிட்டு பேசினார். பர்த்டே விஷ் பண்ணார் கமல் சார், தவக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டே வந்து பர்த்டே விஷ் பண்ணார். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு இணக்கம் இருந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் அவர்கள் கமல் சாரோடைய பிரச்சனை எதுக்குமே வந்து நின்னதில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை தான். ஏன்னா தக் லைஃப் இஷ்யூக்கு நிற்கலை, மொழி பிரச்சனை ஆச்சு, நிறையா விஷயங்கள் பண்ணாங்க. விஸ்வரூபம் இஷ்யூக்கு நிற்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கமல் சார் அவர்கள் இந்த ஓகே நம்ம என்னதான் வந்து டிஎம்கேக்கு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாலும் இது வந்து நம்மளுடைய தொழிலில் ஒரு பிரச்சனை, நம்ம கண்டிப்பாக குரல் கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்ததுக்கு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் கமல் சாரை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஏன் பேச மாட்டீங்க, விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து காசு வாங்கிட்டீங்க, டிஎம்கே இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்கன்னு பேசினவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி செருப்படி. 2 பேருமே வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. அது கமல் சார் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து விஜய் சப்போர்ட்டிவாக வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி ஏப்ரல் 17 20 வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம். நான் 2 நாள் எதிர்பார்த்தேங்க, 2 to 3 டேஸ் போவார்னு நினச்சேன். பட் அவர் 4 டேஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதற்கான ஒரு சார்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 17 சென்னை கிழக்கு, அப்புறம் வடக்கு, சென்னை வடக்கு சென்னை கிழக்கு 17 ஓகே. 18 சென்னை மேற்கு, சென்னை தெற்கு. ஓகே, எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்து 19 திருப்பூர், ஓகேங்களா. அடுத்து அவினாசி, கோவை தெற்கு 19 20 திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும். அதே மாதிரி இலால்குடி, அப்புறம் திருவரங்கம்.
இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 40 தொகுதி கிட்ட கவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. பட் கமல் சார் இறங்கி எந்தெந்த இடத்துலாம் திமுக வந்து கொஞ்சம் வாக்கு வங்கிகள் கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவருங்க கணிச்சு கொடுத்துருக்காங்க டிஎம்கேலேருந்து. கமல் சார் அவரும் கரெக்டாக பார்த்துருக்கேன். ஏன்னா விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களில் விஜய் அவர்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு கமல் சார் பிரச்சாரத்துக்கு இறக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் திமுக வீக்காக இருக்குமோ அந்த இடத்துலாம் வந்து பிளான் பண்ணி கமல் சாரை வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் அவங்களுடைய பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து சாணக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்து தெரியுமா? அதில் கமல் சார் வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். அந்த டைமில் 89 ஃபிலிம் அது. அது இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பயங்கரமான டிஸ்கஷன். இப்போ வந்து தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி படம் வந்து இப்போ வந்தாலே பயங்கரம் அப்படின்ற மாதிரி மலையாள சினிமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களாம் சாணக்கியன் படத்தை. லேட்டஸ்ட்டாக அது வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கமல் சார் வந்து அங்கங்கே தூவி போட்ட விதை எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரமாக வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து தெரியுது இல்லை. அதே மாதிரி ஐஎம்டிபி ரூல் பண்ணியிருக்காரு மனுஷன் கமல்ஹாசன் அவர்கள். அமீர் கானுக்கு 53%, கமல் சாருக்கு 52.75. ஆனால் அமீர் வந்து ரொம்ப கம்மியான படங்கள், கமல் சார் வந்து அதிகமான படங்கள் ஐஎம்டிபி ரேட்டிங்கில். அடுத்து மம்முட்டி 45%, மோகன்லால் 43%. இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமீர் கான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும்ல, ஆனால் அவங்களுக்கு கம்மி படம் அவருக்கு. கமல் சாருக்கு அதிக படம் அப்படிங்கிறப்ப கமல் சாருடைய பெர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐஎம்டிவியை ரூல் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான் அதில் வச்சுருக்காரு. ஓகே, அதேமாதிரி 41 வருடம் காக்கி சட்டை, 45 வருடம் ராஜபார்வை, அதெல்லாம் வந்து இப்போது பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. இதில் ராஜபார்வை 45 வருஷம் இருக்குல்ல, அந்த படம் கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கார்ல, அவர் வினய் தாண்டி வருவாயான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார்ல, சர்ச்சு சீன்லாம் வந்து ராஜபார்வையோட ரெஃபரன்ஸ் தானே. அதாவது கௌதம் மேனன் ஒரு தடவையும் படம் கதை எதாவது எழுதும் கமல் சாரோடைய படங்கள் எதாவது பார்ப்பாராம். அப்படி இல்லைன்னா இளையராஜாவோட பாட்டை போட்டு விட்ருவாராம். அப்போ தான் ஒரு கதை எழுதவே ஒரு மூடு வருமா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு கமல் மற்றும் இளையராஜாவை ரசித்திருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பேட்ரியாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மம்முட்டி மோகன்லால், அதில் ஸ்டோரி தான் ஹீரோ, எங்களை விட நிறைய பேர் வர போகிறாங்க, அவங்க கண்டென்ட் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ரஜினிகாந்த் வந்து யார் ஹீரோ, கமல்ஹாசன் யார் ஹீரோன்னு கேட்குறாங்கல்ல இந்த KS 238 நெல்சன் படத்தில். அந்த மாதிரி அதுக்கு அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெல்சன் சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு. இங்கேயும் கண்டென்ட் தான் மேட்ரு, ரஜினி கமல் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை வச்சு நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவர் அசிஸ்டண்ட்டுக்கு. அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு. சரியா, அதாவது கண்டென்ட் ட்ரிவன் மூவி தான் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, நான் ரொம்ப நேசித்த 2 பேர் அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று கமல்ஹாசன் அவர்கள், நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் மக்கள் நீதிமன்றம், உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிட்டு பேக்லாஷ் ஆகிடுச்சு அவருக்கு. விஜய் அவர்கள் அதே மாதிரி தான் இறங்கி வந்தால் அப்படிலாம் டிஎம்கே இறங்கி மாற்றினார். ஆனால் அவர் பண்ணுற சில விஷயங்களும் அப்படியே பயங்கரமாக வந்து பேக்லாஷ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ சினிமாலேருந்து யாரும் வர முடியாதா, டிஎம்கே அதிமுக தான் வந்து இந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு இருப்பாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு வந்து தோணிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அப்போ கமல் சார் எப்போ வந்து கல்கி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்கி திரைப்படம் கமல் சார் வந்து முடிக்கிற டேட் வந்து ஏப்ரல் 15. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் பிரச்சாரத்துக்கு வந்து போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்